Hi friends, வாங்க நாம இன்னைக்கு ஸ்டார் பேட்டர்ன் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அது உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான். பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேளை கண்டென்ட் நல்லா இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டேரெக்டாக கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பேட்டர்ன் தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அது சப்போர்ட்டிங் பேட்டர்னாக இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் எப்படி வருதுன்னு தெரியும்ல, ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் ஸ்டார்லே. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள் 5 ரோஸும் இருக்குது, 5 காலம்ஸும் அப்படியே ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போது நான் கொடுக்குறேன். ஃபார் I equal to 1, I less than equal to 5, I plus plus. ஓகேவா? இது வந்து 5 ரோஸ் இருக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியம். I equal to 2, I equal to 3, I equal to 4, I equal to 5. இது J equal to 1, J equal to 2, J equal to 3, J equal to 4, J equal to 5. ஐயை வந்து ரோஸாக எடுத்துக்கிறோம், ஜே வந்து காலமாக எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த பேட்டர்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் கிடையாது, இதுக்கு யூஸ்ஃபுல். அதனால தான் நான் இதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? 5 ரோஸ் 5 காலம்ஸ். ஸோ டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தேன் ஈக்குவல் டு 5, ஜே ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போது printf டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வரும். ஓகேவா? ஸ்டாரை கொடுக்குறோம், ஸ்டார் அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு இந்த இது முடிஞ்சதுமே printf நியூ லைன் கொடுக்குறோம். ஓகேவா? நியூ லைன் கொடுத்தாச்சு. ஓகேவா? இதுதான் இதுக்கான கோட். ஓகேவா? எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போது I equal to 1, ஓகேவா? 1 less than equal to 5. 1 வந்து 5 விட சின்னது, கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த லூப் இன்னர் லூப்க்கு வரும். இப்போ j equal to 1. ஓகேவா? j equal to 1, 1 less than equal to 5, 1 less than equal to 5, கண்டிஷன் ட்ரூ. 1லேருந்து 5 வரையும் j லூப் சுற்றிட்டு தான் j லூப் விட்டு வெளியே வரும். ஓகேவா? 1லேருந்து 5 வரையும் j சுற்றிட்ட பிறகு தான் j லூப் விட்டு வெளியே வரும். ஸோ 1லேருந்து 5னா 1, 2, 3, 4, 5 வரையுமே 5 விட லெஸ் தேன் ஈக்குவல் டு தான். ஸோ 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக போடுறதுக்காக நான் சொல்கிறேன், டைம் வேஸ்ட் ஆகும்ல ஒவ்வொரு வாட்டி கேல்குலேஷன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 1லேருந்து 5 வரையும் சுற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இப்போ ஜே லூப் விட்டு வெளியே வரும். 5 முடிச்சதோ ஜே லூப் விட்டு வெளியே வரும். நேராக நியூ லைன் கிரியேட் பண்ண நியூ லைனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் I equal to 2. 2 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5. ஐக்கு கண்டிஷன் கரெக்ட் தான். 2 வந்து 5 விட சின்னது, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ நேராக ஜேக்கு போகும். ஜே வந்து நம்ம ஸ்டார்டிங் 1லேருந்து தான் கொடுத்துருக்கோம். ஜே வந்து 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு 5. ஓகேவா? 1லேருந்து 5 வரையும் திரும்பி பிரிண்ட் பண்ணோம். செகண்ட் ரோக்கு 1லேருந்து 5 வரையும் திரும்பி பிரிண்ட் பண்ணோம். ஏன்னா 1 வந்து சின்னது, 5 வரையும் 1, 2, 3, 4, 5. அப்போ 5 ஸ்டார்ஸ். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதோ பிரிண்ட்ல வந்து ஸ்டார் கொடுத்துருக்கோம், அதனால 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இது வரையும் ஓகே. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதும் நியூ லைன் கிரியேட் பண்ணிட்டு I equal to 3 ஆகும். I equal to 3, 3 less than equal to 5, கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஜே வந்து 1லேருந்து 5 வரையும் j equal to 1, 1 less than equal to 5. ஸோ 5 வரையும் அப்படியே 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி I equal to 4, 4 வந்து less than equal to 5, j வந்து 1லேருந்து 5 வரையும் 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணும். I 4th ரோக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் I equal to 5 ஆகும். 5th ரோக்கு 5 less than equal to 5, கண்டிஷன் ட்ரூ. ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1லேருந்து 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணும்.
ஓகேவா. இங்கே ஜே வந்து 1லேருந்து 5 கொடுத்தனால 5 ஸ்டார்ஸ் 5 ரோஸ் 5 காலம்ஸ் ஸ்டாராகவே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா. இது இந்த ப்ரோக்ராம் தான் சாம்பிள் ப்ரோக்ராம். ஓகேவா. இங்கே போடுறேன். இந்த ப்ரோக்ராம் தான் சாம்பிள் ப்ரோக்ராம் 4 5. ஓகே. நெக்ஸ்ட் 1 2 3 4 5. 1 2 3 4 5. இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சதுல ரொம்ப ஈஸி பேசிக் ப்ரோக்ராம். ஓகேவா. முடிஞ்சது. இப்போ நமக்கு இதை நல்லா கவனிச்சோன்னா இப்போ நம்மளுக்கு என்ன வேணுன்றது புரியும். இதில் நம்மளுக்கு என்ன வேணும், வெறும் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க ஒரே ஒன்று வேணும். இந்த இன்னர்ஸில் இருக்கிறது வேண்டாம். ஓகேவா. இந்த உள்ளே இருக்கிறது எதுவும் வேணாம், இந்த பாக்ஸ் மட்டும் வேணும். அப்போது நான் இதுலேயே சொன்ன பாருங்க. இப்போ I = 1, I = 2, I = 3, I = 4, I = 5. இது J = 1, J = 2, J = 3, J = 4, J = 5. ஓகேவா. இப்போ நம்ம என்ன கொடுக்கலான்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜேனா இந்த ஒரு காலம் ஃபுல்லாக தானே. இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு காலம் ஃபுல்லாக வேணும். அப்போது நம்ம என்ன கொடுத்துக்கலாம், J = 1 இருந்துச்சுன்னா, J = 1 இருந்துச்சுன்னா இந்த காலம் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ரோ ஃபுல்லாக தானே வேணும். அப்போது நம்ம என்ன கொடுத்துக்கலாம், கமா I கமா இல்லை, நம்ம அங்கே ஆர் போடுவோம் சிம்பிள். ஓகேவா. நான் அது இங்கே ப்ரோக்ராம் கோடு எழுதும்போது சொல்கிறேன். I = 1. இது I = 1. ஓகேவா. நம்ம வந்து ஏன் = 1 கொடுத்துருக்கோன்னா, 1 = 1 செக் பண்ணுறதுக்கு ஆக இப்படி கொடுக்குறோம். நம்ம வேல்யூ அசைன் பண்ணோம்னா ஒரு ஈக்குவல் டு கொடுப்போம். செக் பண்ணுறதா இருந்தால் டபுள் ஈக்குவல் டு கொடுப்போம். ஓகேவா. அசைனிங்க்கு ஒரு ஈக்குவல் டு, செக் பண்ணுறதா இருந்தால் டபுள் ஈக்குவல் டு. ஓகேவா. இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன வேணும், I = 5 வேணும். அப்படியே இப்போ I = 5 இருந்துச்சுன்னா அப்படியே வேணும். அதே மாதிரி நமக்கு இது என்ன வேணும், J = 5, J = 5. அவ்வளோதாங்க ப்ரோக்ராம். இது பண்ணிட்டு சொல்றேன். இதை பண்ணிட்டு மற்றெல்லாம் எம்டி ஸ்பேஸாக இருக்கணுமா, இந்த கண்டிஷன் இல்லாமல் மற்ற வரதெல்லாம் எல்ஸ்க்கு வந்து எம்டின்னு கொடுக்குறோம். இப்போது எதுவும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். வாங்க சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு டிஃபால்ட்டாக ஆஷ் இன்க்ளூட் stdio.h கொடுத்துருங்க. ஆஷ் இன்க்ளூட் conio.h. மேபி வந்து ஒரு சிலருக்கு வெறும் கோட் மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் நான் இதை கொடுக்குறேன். void main. ஓகேவா. int I, j. ஓகேவா. அதுக்கப்புறம் நேராக இந்த லூப் வரும். ஓகேவா. இந்த ப்ரோக்ராமுக்கு இது. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு எழுதலாம். இது முடிஞ்சதும் நேராக ஃபார் I = 1, I <= 5, I++. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் J = 1, J <= 5, J++. ஒரு சேஞ்சஸும் இல்லை, இதே தான். பட் இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எதுக்குன்னா இஃப்பில் போடலாம். இஃப் I = 1 இருந்துச்சுன்னா, ஆர் நான் ஏன் இங்கே ஆர் போடுறேன்னு சொல்கிறேன். J = 1 ஆர் I = 5 ஆர் J = 5. ஓகேவா. இப்படி இருந்துச்சுன்னா printf, இதுக்கு தான் நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். printf டபுள் கோட்ஸில் ஸ்டார்ன்றதுனால %d போட போடல. இதே நீங்கள் ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறதா இருந்தால் %d போடுவீங்க. ஓகேவா. இதை முடிச்சாச்சு. எல்ஸ் printf மற்ற இடம்லாம் நமக்கு என்ன வேணும், இதை தவிர மற்ற இடம்லாம் காலியாக வேணும். printf empty கொடுத்தாச்சு. ஓகேவா. டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே வரும்.
இதை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஜே லூப் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த ஜே லூப் முடிஞ்சதும் நம்மளுக்கு நியூ லைனில் வரணும், அதனால் நியூ லைன். ஓகேவா, நியூ லைன் கொடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. இங்கே நம்ம மெயின் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுவரை ஓகேவா? இப்போ வாங்க நான் சொல்கிறேன். இப்போது I ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூ, 1 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ, j ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூ, 1 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5. ஓகேவா, 1 வந்து 5. இந்த j லூப் எப்போ முடிக்கணும்னா j வந்து 5 வர வரையும் சுற்றுறோம். 1லேருந்து 2 3 4 5 இது ஒரு டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வரையும் வந்த பிறகுதான் முடிக்கும். இப்போ வந்து இதில் பாருங்க, I ஈக்குவல் டு 1, I வேல்யூ வேணா 1 ஈக்குவல் டு 1னா இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து 1, ட்ரூ ஸ்டேட்மெண்ட்க்கு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். மோஸ்ட்டாக இதை வந்து எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஓகேவா, 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இங்கே 1 இல்லாமல் 2 இருந்துச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, 1 ஈக்குவல் டு 1 தான் கண்டிஷன் ட்ரூ. ஸோ 1 ஓகேவா, ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போது இதுக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகி இருந்துச்சுன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். இப்போ இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட் ஜே ஈக்குவல் டு 1, ஜேவும் 1 ஈக்குவல் டு 1. இப்போ ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனால் கூட ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா, அதனால தான் ஆர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அண்டு நான் சப்போஸ் அண்டு கொடுத்துருந்தேன்னா எல்லாமே ட்ரூவாக இருந்திருந்தா தான் அண்டு கொடுக்கணும். இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும், அதனால் நான் ஆர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போது இங்கே போடுறேன், ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணியாச்சு. முடிஞ்சுதா? இல்லை ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனால் கூட ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடலாம். ஒன்று ட்ரூ ஆயிடுச்சு, ஸ்டார் ஆயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் I வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்குது. இப்போ j ஈக்குவல் டு 2, j வந்து 2. ஓகேவா, I வந்து 1 ஈக்குவல் டு 1 அப்படியே தான் இருக்குது. அதனால 1 ஈக்குவல் டு 1ன்றனால இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, நம்ம அதனால தான் I ஈக்குவல் டு 1க்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தோம். அப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகுமா? j ஈக்குவல் டு 2 இருந்துச்சுனாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுமா? நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 3 அப்படி இருந்தாலும் I ஈக்குவல் டு 1 தான். ஸோ இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 4. ஓகேவா, பட் I ஈக்குவல் டு 1 தான், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அதனால ஒரு ஸ்டார். நெக்ஸ்ட் I ஈக்குவல் டு 1, j ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ தான், ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா, இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போ இது முடிஞ்சதும் 5 விட்டு வெளியே வந்ததும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? எல்ஸ் இல்லாத எதுவுமே இல்லை. கரெக்டாக ஐக்கு எல்லாமே 1 இருந்துச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இந்த இஃப் மட்டும் பார்த்தாச்சு, எல்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நியூ லைன் கிரியேட் ஆயிடுச்சு, இங்கே நியூ லைன். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ I ஈக்குவல் டு 2 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ, j ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூ தான். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5, அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ j ஈக்குவல் டு 1 இதில் ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனால் கூட பரவாயில்ல, ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடுங்க. 1 ஈக்குவல் டு 1. ஓகேவா, j வந்து 1 தான். ஸோ நேராக ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சா? பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது ட்ரூ ஆயிடுச்சு, ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது j வந்து 1லேருந்து j ஈக்குவல் டு 2. இங்கே பாருங்கள், I ஈக்குவல் டு 1 இருந்தால் பார்க்கணும், j ஈக்குவல் டு 1 இருந்தால் பார்க்கணும், I ஈக்குவல் டு 5 இருந்தால் பார்க்கணும். ஓகேவா, இப்போ I வேல்யூ வந்து 2. நீங்கள் இப்போ பார்க்கலாம், முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரோ ஃபுல்லாகவே வந்துச்சு, இங்கே வரலான்னு. அப்போது I வந்து 1 இருந்துச்சு, அதனால் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், ஒரு ரோ ஃபுல்லாக பிரிண்ட் ஆச்சு. இங்கே அப்படி கிடையாது, இங்கே என்ன இருக்கு? I 2 ஆயிடுச்சு. ஸோ j உடைய ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும், காலம்க்கு மட்டும் 1 வருது. ஓகேவா, இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இதுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இப்போ j வந்து 2 இருக்கு. ஸோ இந்த இஃப் இல்லாமல் எல்ஸ்க்கு வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்துரும். ஓகேவா, நெக்ஸ்ட் j வந்து 3 ஆகும். j 3 இங்கே ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்லை. ஸோ ஸ்பேஸ் j 4 பாருங்க, j 4 இருக்கா?
4 இல்லை, எம்டி ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஜே ஈக்குவல் டு 5, இப்போ கடைசியாக ஜே ஈக்குவல் டு 5 வரும். 5 ஈக்குவல் டு 5, 5 வந்து 5 தான், கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஜே 5 இதான 1 2 3 4 5 5th பிளேஸில் போயிட்டு 3 லூப் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக வந்து அந்த பிளேஸ்ன்னு நம்மளால் லொக்கேட் பண்ண முடியாது. ஆனால் 2 லூப் இருக்கும்போது ஒன்று ரோவாக இருக்கும், ஒன்று காலமாக இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் கரெக்டாக போய் 5th பிளேஸான ஜேக்கு 5th பிளேஸில் போயிட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு, இது முடிஞ்சதும் நியூ லைன் கொடுக்கும். ஐ ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஐ ஈக்குவல் டு 3, 3 லெஸ் தேன் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஜே வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜே ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 1 இருக்கா? 1 இருக்கு. ஸோ இந்த ஒரு ரோக்கு பிரிண்ட் பண்ணோம். அதனால தான் நான் இங்கே ஜே ஈக்குவல் டு 1 இருக்க மொத்தத்துக்குமே இது கொடுத்துருக்கேன். புரியுதா? நம்ம எப்படி கண்டிஷன் எழுதணும் ஞாபகம் இருக்குல்ல? ஐ ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 1, ஐ ஈக்குவல் டு 5, ஜே ஈக்குவல் டு 5. ஓகேவா? இப்போ வாங்க, ஜே ஈக்குவல் டு 1க்கு ஒரு ஸ்டார் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஜே ஈக்குவல் டு 2 ஆகுமா? இன்க்ரிமெண்ட் எப்படி? 1லேருந்து 5 வரையும். அப்போ ஜே ஈக்குவல் டு 2 ஆகுமா? 2. அப்போ ஜேக்கு 2 இங்கே ஏதாவது இருக்கா? 1 தான் இருக்கு, கிடையாது. ஜே அப்புறம் 3 ஆகும். 3 இருக்கா? இல்லை. ஜே 4 ஆகும். ஜே 4 ஆகும்போது இந்த இஃப்பை விட்டு இங்கே வரும். ஓகேவா? எல்ஸ் வரும். எல்ஸில் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கு, எம்டி ஸ்பேஸ் வரும். ஓகேவா? அதை மறந்துட போறீங்க. ஓகேவா? அப்புறம் ஜே ஈக்குவல் டு 5, ஜே ஈக்குவல் டு 5 இருக்குல்ல? 5 ஈக்குவல் டு 5 ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸ்டோ கரெக்டாக இந்த இடத்துல 5th பிளேஸில் போயிட்டு ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூ லைன் கொடுத்துருக்கோம், நியூ லைன் கிரியேட் ஆகும். இப்போ ஐ ஈக்குவல் டு 4, 4 லெஸ் தேன் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. ஜே ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 1 தானே? 1 இருக்கு. ஸோ ஒரு ஸ்டார். அப்புறம் ஜே 1லேருந்து 2 ஆகும். 2 இருக்கா? இல்லை. ஸோ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம். 3 வரும். 3 இல்லை, ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம். 4 வரும். 4 இல்லை, ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம். 5 இருக்கு. ஜே ஈக்குவல் டு 5 இருக்கு. ஸோ 5ல் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நேராக ஐக்கு வரும். ஐ ஈக்குவல் டு 5 லெஸ் தேன் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஜே ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 1 இருக்கா? இருக்கு. ஸோ கண்டிஷன் ட்ரூ, ஒரு ஸ்டார். ஜே ஈக்குவல் டு 2 இருக்கா? இல்லை. ஸோ எல்ஸ்க்கு வரும். ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஜே ஈக்குவல் டு 3 இருக்கா? இல்லை. ஸ்பேஸ். ஜே ஈக்குவல் டு 4 இருக்கா? இல்லை. ஸ்பேஸ். ஜே ஈக்குவல் டு 5 இருக்கு. ஸோ 5க்கு வந்தோடனே ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். சாரி, இங்கே ஐ ஈக்குவல் டு 5 இருக்கு. ஐ ஈக்குவல் டு 5க்கு இந்த ரோ ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ணோம். நான் அதை கவனிக்கல. ஐ ஈக்குவல் டு 5 கண்டிஷன் இருக்கு பாருங்க. அப்போ ஐ ஈக்குவல் டு 5னா 5 ஸ்டார். ஐ ஈக்குவல் டு 5ஆ? ஜே ஈக்குவல் டு 1ஆ இருக்கும், ஒரு ஸ்டார். நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 5 தான். ஜே ஈக்குவல் டு 2ஆக இருந்தாலும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் பரவாயில்லல. அப்போ ஐ ஈக்குவல் டு 5, ஸோ இங்கே ஒரு ஸ்டார். நெக்ஸ்ட் திரும்பி வந்து ஜேக்கு 2 ஆகும். ஐ வந்து அதே ஸ்டேட்மெண்ட் தான் 5, ஸோ ஒரு ஸ்டார். திரும்பி ஐக்கு 5 இருக்கு. அந்த ஜே லூப் முடிகிற வரையும் 5. இது ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இதையும் கண்டுபிடிக்கலாம். இப்போது இது ஈஸியாக ஐ ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 1, ஐ ஈக்குவல் டு 5, ஜே ஈக்குவல் டு 5. ஓகேவா? இது ஈஸி. இப்போது நமக்கு இது வரணும்னா இந்த மாதிரி வரணும், நடுவில் இருக்கிறது வரணும்னா, சப்போஸ் நம்மளுக்கு இது மட்டும் வரணும்னா ஐ ஈக்குவல் டு ஜேன்னு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஐ ஈக்குவல் டு ஜேவா பாருங்கள். இப்போ ஐ வந்து 1, ஜே 1, ஸோ இந்த ஒரு ஸ்டார் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ 2, ஜே 2, அதுக்கு ஒரு ஸ்டார் வேணும். I3, J3, அதுக்கு ஒரு ஸ்டார் வேணும். I4, J4 ஸ்டார் வேணும். I5, J5 அப்படி இருந்துச்சுன்னா இதில் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆர் போட்டு I ஈக்குவல் டு J1 பார்க்கும். ஓகேவா?
இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு பார்க்குறோம். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா இதுவும் இதோ இந்த எலமெண்ட் இதுவும் வர மாதிரி. ஓகேவா? இப்போ இதுக்கு I ஈக்குவல் டு ஜே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு என்ன கொடுக்கலான்னா ஜே ஈக்குவல் டு n மைனஸ் ஐ மைனஸ் 1 I ப்ளஸ் 1 கொடுக்கணும். ஓகே, ஜே ஈக்குவல் டு n மைனஸ் ஐ ப்ளஸ் 1. ஏன் சொல்லுங்க, இங்கே வந்து என்ன இருக்கு, ஃபஸ்ட்டு ஜே 1 இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, ஜே கரெக்டாக எங்கே போகணும், இங்கே வரணும். அப்போ இதை -1 பண்ணுறேன். மைனஸ் ஐ சாரி இங்கே மைனஸ் ஐ. இப்போது இந்த காலமில் இது வரணும். ஐயில் -1 பண்ணலாமா? n வந்து 5லேருந்து 1 மைனஸ் பண்ணுறேன் ஐயை. நெக்ஸ்ட் ஐ இன்னொன்று மைனஸ் ஆகுது, இன்னொன்று மைனஸ் ஆகுது. இது இப்படி போடலாமா? ஓகேவா? இது காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுலேருந்து இது இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது காலம். ஓகேவா? ஃபஸ்ட்டு காலம்லேருந்து செகண்ட்லேருந்து 2 3. அதனால் இங்கே நான் +1 கொடுத்துருக்கேன். புரியுதுல? இப்போது டோட்டலாக 5லேருந்து இல்லை நீங்கள் இங்கே 5னே கொடுத்துக்கலாம், என்னன்னு கொடுக்கா கட்டி கூட பரவாயில்ல. 5லேருந்து இப்போது -1 போகுது, ஐக்கு -1 போகுது. ஸோ 5லேருந்து -i கொடுக்குறேன் நான். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஐ வந்து 1 2 3 4 5 வரும். அப்போ ஒன்று நான் மைனஸ் பண்ணிகிட்டே போகும். அதனால் நான் -i கொடுத்துருக்கேன். ப்ளஸ் காலம் பாருங்கள், இது 1, இது செகண்ட் காலம் போயிருக்கு, தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம், ஃபிஃப்த்து காலம். அதனால் +1 போட்டேன். புரியுதா? காலம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. இதை நான் இங்கே கொடுக்குறேன். இப்போது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் I equal to 1 less than equal to 5 I plus plus. For j equal to 1 j less than equal to 5 j plus plus. If I equal to 1 or I equal to 5 or j equal to 1 or j equal to 5 or இப்போ I equal to j. நான் எதுக்கு சொன்னேன் I equal to j? இது வரதுக்காக. சாரி இது வரும், இது வரதுக்காக. அது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு. I equal to 1 j equal to 1, I equal to 2 j equal to 2, I equal to 3 j equal to 3, I equal to 4 j equal to 4. இந்த இடத்துல வரதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஆர் இது வந்து j equal to n minus I plus 1. ஓகேவா? இது கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி வந்துச்சுன்னா இது j equal to n minus I plus 1. ஓகேவா? நான் இங்கே ஒரு ஈக்குவல் டு போட மறந்துட்டேன். ஓகேவா? இப்படி வந்துச்சுன்னா printf ஸ்டார் எல்ஸ் அதே தான் printf எம்டி. எக்ஸ்ட்ரா அது வர்றதுனால நான் இது கொடுத்துருக்கேன். எல்ஸ் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஜே லூப் முடிஞ்சிச்சு. இப்போ நியூ லைன் கொடுத்துக்கலாம். நியூ லைன் கொடுத்தாச்சு. இப்போ இதை முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, I equal to 1 condition true, 1 வந்து less than equal to 5 condition true, j equal to 1 less than equal to 5. ஓகே, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. I equal to 1, ஆமாம் 1 இருக்கு. ஸோ நேராக ஒரு ஸ்டார். ஓகேவா? இப்போது j equal to 1 அதே தான். ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலும் ஒரு ஸ்டார். இப்போது நெக்ஸ்ட்டு j equal to 2 ஆகும். ஓகேவா? 2 ஆகும். I வந்து 1 தான் இருக்கும். ஸோ இந்த I 1லேருந்து J5 வரையும் இருக்க வரையும் இந்த 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா?
ஓகேவா? நான் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது முடிஞ்சதும் I வந்து 2 ஆகும். I வந்து 2 ஆகும். இப்போது I 2 ஆனதும் இங்கே இல்லை. இப்போ J வந்து 1ல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலும் ஒரு ஸ்டார். நெக்ஸ்ட்டு J ஈக்குவல் டு 2. J ஈக்குவல் டு 2. ஆமாம், நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? I ஈக்குவல் டு J கொடுத்துருக்கோம். அப்போது I1 2 J1 2. ஸோ இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இங்கே இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் J ஈக்குவல் டு 3. இங்கே இது பார்த்துக்கோங்க. n மைனஸ் I மைனஸ் I ப்ளஸ் 1. அப்போது 5 மைனஸ் I வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் 1. அப்போது 3 ப்ளஸ் 1 வந்து J ஈக்குவல் டு 4. J 4 ஆச்சுன்னா இங்கே நம்மளுக்கு ஒன்று ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். J ஈக்குவல் டு 1 2 3 4 5. அப்போ நம்மளுக்கு J 4 வரும்போது இங்கே ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் J வந்து 5க்கு ஒரு ஸ்டார். ஓகேவா? இந்த I முடிஞ்சிடும். இப்போ I ஈக்குவல் டு 3. ஓகே, 3 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ. இப்போ J ஈக்குவல் டு 1. J 1க்கு ஒரு ஸ்டார். ஓகேவா? J ஈக்குவல் டு 1க்கு ஒரு ஸ்டார். நெக்ஸ்ட்டு J ஈக்குவல் டு 2. 2க்கு இங்கே எதுவும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் J ஈக்குவல் டு 3. ஆமாம், J ஈக்குவல் டு 3. I ஈக்குவல் டு J. ஐயும் ஜேவும் ஒரே வேல்யூ இருக்கும்போது ஒரு ஸ்டார். ஓகேவா? எங்கே J காலமில் போயிட்டு கொடுக்கணும். J1 3 ஐயும் 3. I ஈக்குவல் டு 1 2 3 4 5. I 3 J3ல ஒன்று கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போது J ஈக்குவல் டு 4. இப்போ இது என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். J ஈக்குவல் டு 5 மைனஸ் I வேல்யூ என்ன? I வேல்யூ 3. 3 ப்ளஸ் 1. அப்போது 2 ப்ளஸ் 1 வந்து 3. J 3யாக இருக்குது. அது ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். அப்புறம் நமக்கு என்ன வேணும்? J 4 ஆகும். 4க்கு எதுவும் இல்லை, ஸ்பேஸு. J 5. J ஈக்குவல் டு 5. 5 இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்டார். இங்கே ஒரு ஸ்டார். இந்த கர்லி பிரேசஸை வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நேராக இப்போ நம்மளுக்கு எப்படி வரணும்னா இப்படி வரணும். இப்படி இருக்கும்போது வரணும். இது வரணும். அது ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் தானே. இப்போ வந்து இது முடிஞ்சிச்சு. இப்போ நேராக வந்து I வந்து 4 ஆகும். I 4க்கு கிடையாது. J ஈக்குவல் டு 1. 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. ஸோ J 1க்கு ஒரு ஸ்டார். ஓகேவா? நேராக இங்கே ஒன்று J 5யும் கொடுத்துருக்கோம்ல. J 5க்கு ஒரு ஸ்டார். ஓகேவா? J 5 கொடுத்துருக்கோம்ல. J 5க்கு ஒரு ஸ்டார். இப்போ இங்கே J 1க்கு ஒரு ஸ்டார், J 5க்கு ஒரு ஸ்டார். எல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? J 5க்கு ஒரு ஸ்டார். இப்போ I ஈக்குவல் டு 4 பார்க்குறோம். 4 J ஈக்குவல் டு 1. இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன எக்ஸஸாக இருக்குது? I ஈக்குவல் டு J. அப்போது இங்கே வந்து J வந்து 4ஆக இருக்கும்போது, J 4ஆக இருக்கும்போது, I 4ஆக இருக்கும்போது இங்கே ஒரு ஸ்டார் வரும். ஓகேவா? J 1 2க்கு எம்டி ஸ்பேஸ் வந்துடும். இங்கே 2 கொடுக்கல. இப்போது இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே J ஈக்குவல் டு 5 மைனஸ் I வேல்யூ என்ன? 4 ப்ளஸ் 1. அப்போது J 2ஆக இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? J 2ஆக இருக்கும்போது ஒரு ஸ்டார் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு J 3க்கு வரும். 3ல் வந்து இங்கே எதுவும் கொடுக்கல. ஸோ வெளியே வந்துடும். I ஈக்குவல் டு 4. J ஈக்குவல் டு 4. அப்போ வந்து ஒரு ஸ்டார், ஐ மீன் இந்த ஸ்டார் வந்து இங்கே இருக்கிறது. ஓகேவா? 4க்கு பிரிண்ட் ஆகிடும். I ஈக்குவல் டு 4. J ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு J ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துடும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், இது முடிஞ்சிச்சா? I ஈக்குவல் டு 5.
5 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா டைமும் வந்து I5ன்னு இருக்கும்போது 5 5 5 ஓகேவா, இப்படி வரும். இது எப்படி இருக்குன்னா அவுட்புட் 1 2 3 4 5 5 rows 5 columns 3 4 5. இப்போ இங்க இருக்கதெல்லாம் வரும். இந்த எக்ஸ்ல இருக்கதெல்லாம் கொடுத்துருக்கேன் 2 3 4 5 ஓகேவா. இந்த எக்ஸ்ல இங்க ஒரு ஸ்டார், இங்க ஒரு ஸ்டார், இங்க ஒரு ஸ்டார், இங்க ஒரு ஸ்டார் 3, இங்க ஒரு ஸ்டார். அதான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. இவ்வளவுதான் ப்ரோக்ராம். I ஈக்குவல் டு J. அதுக்கு இந்த ரோ. இதுக்கு வந்து n மைனஸ் ஐ. n ஏன் கொடுத்துருக்கேன்னா 5. 5லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 5லேருந்து மைனஸ் ஐனா ஐலேருந்து 4 ஆகுது, 3 ஆகுது, 2 ஆகுது, 1 ஆகுது. ஸோ மைனஸ் ஐ கொடுத்துருக்கேன் ப்ளஸ் 1. ஏன் ப்ளஸ் 1 கொடுத்துருக்கேன்னா காலம் வந்து 1 ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. 5 4 நான் இங்கே ஐ வந்து 1 நெக்ஸ்ட் 2 ஆகுது, 3 ஆகுது. ஆனால் ஜே வந்து 1லேருந்து 5 வரையும் இருக்கு. எல்லா டைமும் 1லேருந்து 5 வரையும் சுத்துது. அதனால நான் +1 கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஐக்கும் ஏன் +1 கொடுக்கலன்னு ஏன் கேட்கக்கூடாதுன்னா ஐ வேல்யூ ஒவ்வொரு வாட்டியும் 1லேருந்து 2 ஆகும், 2லேருந்து 3 ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஓகேவா, இது முடிஞ்சதும். ஆனால் ஜே வந்து 1லேருந்தே ஆரம்பிக்கும். அதனால நான் +1 கொடுத்துருக்கேன் ஓகேவா. இவ்வளோதான். ஜே ஈக்குவல் டு n மைனஸ் ஐ ப்ளஸ் 1. n வந்து 5, ஐ வந்து ஒன்னா டிக்ரிமெண்ட் ஆகுது. 5லேருந்து 4க்கு போகுது, 3க்கு போகுது, 2க்கு போகுது. +1 வந்து எதுக்குன்னா 1லேருந்து செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம். அதனால ஓகேவா. இவ்வளோதான் ப்ரோக்ராம்.